ஒரு இளைஞன் ஒரு இளைஞிய கையை பிடிச்சி இழுத்தா தப்பு இல்லை அப்படின்னு வைகை புயல் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு காதலன் ஒரு காதலியை காதலிக்கும் பொழுது கட்டி பிடித்தலோ முத்தமிடுதலோ சட்டப்படி தவறு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஆக்சுவலி அது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வாழும் காலத்தில் தாய் வந்து குழந்தைக்கு முத்தம் கொடுப்பாங்க, தகப்பன் முத்தம் கொடுப்பாங்க, அக்கா தங்கச்சி முத்தம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை இல்லைன்னா அப்போ அப்பா வந்து மகளுக்கு கொடுக்கறது வந்து ராம் டைரக்டர் ராம் கூட சொல்லியிருப்பாரு. ஐ அக்ரி வித் தட், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா இதெல்லாம் தாண்டி இப்போ உதாரணமாக ஒரு 21 வயது இளைஞன் 19 வயது இளைஞி 2 பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க, மீட் பண்றாங்க. பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும், ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கமலஹாசன் அவர்களும் அம்பிகா அவர்களும் காதல் பரிசுன்னு நான் பிறந்த பிறகு வந்த படம்னு. ஸோ அதனால அந்த படத்தை பார்க்கும்பொழுது இந்த கன்னத்தோட கண்ணை ஒட்டிக்கிறது அல்லது கட்டி பிடிச்சிக்கிறது, ஒரு முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு இடையில் சாதாரணமான ஒரு விஷயமாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சினிமா இதிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸில் பெண்கள் வந்து இப்படி கட்டி பிடிச்சிக்குவாங்க, ஆண்கள் வந்து ஒரு ஓரமாக தான் பெண்கள் அப்படி தொட்டு ஒரு கட்டி பிடிப்பாங்க. ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அமெரிக்காலேயோ அல்லது வேறு எங்கே நடந்தாலும் எல்லோருமே சாதாரணமாக கட்டி பிடித்துக் கொள்வார்கள். ஏன் கமல்ஹாசன் வந்து இந்த படத்தில் கூட கட்டி பிடிச்சிக்குவார்ல, ஒரு வைத்தியம் எம்பிபிஎஸ் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல செய்கிறாரு. இது என்னன்னா, ஒரு பெண், அந்த பெண் அதாவது 19 வயது இளைஞி 21 வயது பையன், அவன் வந்து என்னை வந்து கல்யாணம் மறுக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், ஆனால் கல்யாணம் பண்ணால் மறுக்கிறான், என்னை வந்து செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் ஓவர்ச்சூஸ் அப்படின்னு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறார். இது வந்து 354 இந்தியன் பீனல் கோடு அது எல்லாம் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அந்த போலீஸ் ஸ்டேஷனும் வந்து எஃப்ஐஆரை எழுதிடுது அந்த பையன் மேலே. பிரச்சனை என்னன்னா, அந்த பையன் வந்து ஹைகோர்ட் மெட்ராஸ் மதுரை பெஞ்சில் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு, 482 டைரக்ஷன் பெட்டிஷன் ஒன்று போடுறாரு. ஐயா, இந்த எஃப்ஐஆரை வந்து தள்ளுபடி செய்யுங்கள், என் மேலே இருக்கிற கேஸை தள்ளுபடி பண்ண. ஆமாம், என் மேலே இருக்கிற கேஸ் தள்ளுபடி. ஆனால் போலீஸ்காரங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா இந்த பையன் வந்து தனியாக கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து கட்டி பிடிச்சிருக்கான், முத்தம் கொடுத்துருக்கான், அதனால அவன் மேலே 354ன்னு ஒரு சட்டம் பாய்க்கிறது, A1 அந்த மாதிரி. சரி, இப்போ இது வந்து தப்பாக ஏற்கனவே நாட்டில் நிறைய பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்குங்க சார். ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது தப்பு இல்லைங்களா சார்? இல்லை, ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், தியாகராஜன் சொல்ல, ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதிரி கட்டி போட்டு இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மதகு உடைச்சின்னு வெளில வர்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு போகுது. அதனால இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கான சம உரிமையோ அல்லது ஒரு உறவோ இல்லாமல் இருந்தால் சாதாரண விஷயம் கூட உங்களுக்கு சீரியஸாக தோணுது இல்லை? இப்போது ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறணுன்னாங்க, ஐயோயோ நான் சாக மாட்டேன்னு அந்த பொண்ணே சொன்னாலும் கூட நோ அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளையே வந்து அந்த நெருப்பில் தூக்கி போடுறான். ஒரு ரூலா மாதிரி மாற்றிட்டு இருந்தாங்க. ரூல் இல்லை, இது சட்டமாகவே இருந்தது அந்த ஒரு காலத்தில், ஆண்ட காலங்களில் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஆண்ட காலங்களில் இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாலகங்காதர திலகர்லாம் வந்தாங்க, இன்னும் நிறைய பெங்கால்லேருந்து வந்தாங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய வரும்பொழுது மாறுகிறது, சமூக சீர்திருத்தம் ஏற்படுது. எல்லாம் சொல்கிறாங்க பெரியார் வந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. ஆனால் அது பொய் இல்லைன்னு எனக்கு தோணுது. 1950 அம்பேத்கர் வந்தார், அவர் இது மாதிரி பண்ணார், அது பொய் இல்லைன்னு தோணுது. ஆனால் இப்போ நம்ம சந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முத்தம் கொடுக்குறது தப்பா, கட்டி பிடிக்கிறது தப்பா, அதுதான் கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், நம்ம அமெரிக்காவை விஞ்சும் இடத்தில் இருக்கிறோம். அது ட்ரெடிஷனாக இருக்கட்டும் அல்லது கல்ச்சரானா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டுமே. நான் இன்னும் கூட சில உதாரணங்கள் நான் சொல்ல வர்றேன், ஆனால் இப்போ சொல்லலை, வேறு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது 14 வயசில் லவ் பண்ணலான்னு சொல்கிறான். எங்கள் அமெரிக்காவில் என்ன பண்ணலாம்? லவ் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, ஆனால் சாதாரணமாகவே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது வந்து தவறுன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து சரியல்லன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஆனந்த வெங்கடேஷ் சொல்கிறாரு ஜட்ஜி அவர்கள். ஏன் அப்படின்னா, அந்த பெண் 9 மணிக்கு ராத்திரி ஃபோன் வருது,
அந்த ஃபோன் வந்து அந்த பையன் இந்த இடத்துக்கு வான்னு கூப்பிடுறான், அந்த இடத்துக்கு போறாங்க. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க. நைட்டு. ஆமாம்பா, ரைட். நைட் இஸ் ரைட். அப்போ வந்து ஒரு கட்டி பிடிக்கிறாங்க. சார் அங்க என்ன நடந்ததுன்னு அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். நான் சொல்றேனே, அந்த பையன் சொல்லியிருக்கான்ல, அந்த பையன் பெட்டிஷன்ல சொல்றான்ல, நான் அந்த பெண்ணை அதாவது தொட்டு இருக்கிறேன், முத்தம் கொடுத்திருக்கிறேன், கட்டிப்பிடித்திருக்கிறேன், ஆனால் வன்புணர்வு செய்யவில்லை, உடல் உறவு செய்யவில்லை. உடல் உறவுன்றது இருவரின் விருப்பத்தோடு சேர்ந்தது. ஆனால் அந்த உடலுறவும் இல்லை, வன்புணர்வும் இல்லை. அது வந்து 354 வந்து இந்த மாதிரி இருந்தாதான் அந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகும். வன்புணர்வு அந்த மாதிரி இருந்தா, ஏமாத்துறான்னு சொல்றது சீட்டிங் தானே சார். ஸோ அதனால அந்த மாதிரி எல்லாம் உடலுறவோ வன்புணர்வோ அந்த அப்ரோச்சிங் ஆர் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் நாஸ்தி பண்ணிருப்பாரு, உன்னை கற்பழிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்களோ, ரொமான்ஸ் இல்லையே. ரொமான்ஸ்ல வந்து வன்புணர்வு இருக்காது, உடலுறவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் பொழுது அது வந்து அந்த அந்த பையன் எதுவுமே செய்யல, ஒன்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறான் அந்த 3 மணி நேரத்துல. ஸோ அந்த 3 மணி நேரத்துக்கு இடையில் எதுவுமே செய்யவில்லை, ஒன்லி கட்டி பிடித்து முத்தம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பெரிய சீரியஸான தப்பாவே சொல்ல முடியாது சார். இப்போ அந்த பொண்ணு என்ன கூட்டிட்டு போய் இப்படி ஏமாத்திட்டான்னு ஒரு வழக்கு போடு. அதுதான் சார், அந்த பொண்ணுக்கு ஒரு ரைட் இல்லையா? ஏமாத்தம் மிஸ்யூஸ் பண்ணான்னு நான் ஒண்ணு சொல்றேன். ஏமாத்தம் என்று சொல்வது மிஸ்யூஸ் எப்படி சார் ஆகும்? மிஸ்யூஸ்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா அப்படின்னு அந்த பொண்ணோட உடலுறவு கொண்டிருந்தால், அதுவும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக நோ என்று சொன்னால் நோ அப்படின்னு. நானும் அவனும் விருப்பப்பட்டு என்னை கட்டி பிடிச்சான், எனக்கு முத்தம் கொடுத்தான், இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், இது தவறு இல்லையா? மாற்றப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முதல் பார்த்து சொன்னீங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து, அது வரைக்கும் கரெக்ட். அதுக்கப்புறம் உடலுறவே கொள்ளவில்லை, வெறும் முத்தம் கொடுத்தான்றதுக்காகவே அவனை ஜெயில 14 வருஷம் போட்டுற முடியுமா? தப்பு ஆகாது. இல்ல, நீ விருப்பப்பட்டு தானே வந்திருக்கிற. 9 மணிக்கு வந்தாலும் 12 மணி வரைக்கும் ஒரு பையனோட உனக்கு என்ன பேச்சு? அது கூட 21 வயசு பையனோட, 19 வயசு பொண்ணு. நீ மேஜர் ஆயிட்டா என்ன ஒன்னாலும் பண்ணலாமா? மேஜர் ஆனா இன்னும் 2 adults கேன் டூ எனிதிங்ன்றது ஒன்று சட்டம் இருக்கிறது. ரஞ்சன் கோகையே வந்து சொல்லிட்டு போயிட்டாருன்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வெறும் முத்தம் கொடுத்தா கட்டி பிடிச்சான்றதுனால அவனை ஜெயிலில் போட்டுருன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சட்டம் சொல்லுது, அல்லது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறார். சரியா? அதுல ஏதாவது ஒரு வன்புணர்வு ஏற்பட்டு அல்லது ஒரு உடலுறவு கொண்டு ஏமாற்றி இதனால தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சில பேர் வந்து குழந்தை கர்ப்பமாகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஒரு கை கொடுக்குற மாதிரி ஒரு கை கொடுக்குறான், ஒரு முத்தம் கொடுக்குறான், அது கூட பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள முத்தம் அந்த மாதிரி எல்லாம் கூட கிடையாது. சும்மா சாதாரண ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ற ஒருத்தனை ஜெயிலில் போடுன்னு சொன்னா எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் என்ன சொல்றாரு, இது எஃப்ஐஆர் போட்டிங் ஆல்ரைட், ஆனா ஃபைனல் ரிப்போர்ட் அந்த இறுதி அறிக்கையை வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தாக்கல் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் கோஷ் பண்ண போறேன், தாக்கல் செய்யாதீர்கள்னு. உடனே போலீஸ்காரங்க நோ மை லார்ட், நாங்க வந்து தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னா. சரி அப்படியா? 482 டைரக்ஷன் பிரகாரம் உள்ளுரை அதிகாரம் இந்த நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. எனவே நீங்க எஃப்ஐஆர் போட்டாலும் கோஷ் பண்றேன், நீங்க இறுதி அறிக்கையை ஃபைல் பண்ணாலும் கோஷ் பண்றேன், நான் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறேன், அதாவது ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க போட்டதை வந்து ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு நான் இந்த தீர்ப்பை வழங்குகிறேன், இந்த பெட்டிஷன் வந்து க்ளோஸ் பண்றேன், நான் அவன் மேல் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பையனுக்கு சப்போர்ட்டா கொடுக்குறாரு. இந்த விஷயம் இல்லாம மற்ற எதெல்லாம் தவறா மாறும்? இப்போ அந்த பொண்ணு 18 வயசுக்குள்ள இருந்தா அது போக்சோ வழக்கா மாறி இருக்குமா சார்? குழந்தை என்று சொல்வதால் போக்சோ வழக்கு. அந்த பொண்ணை மிஸ்லீடு பண்ணியிருந்தா இது மாதிரி இது அப்போ மிஸ்பிஹேவ் தானங்க சார்? ஒரு 18 வயசுக்குள்ள அந்த 19 வயசு பொண்ணு 18 வயசுக்குள்ள இருந்தால் அஃபென்ஸ். முத்தம் கொடுத்தாலோ தொட்டாலே தப்பு, குற்றம் ஆகிறது. நான் என்ன சொல்றேன் சார், 18 வயசு குழந்தை வரைக்கும் நீங்க எது செய்தாலும் குற்றம் தான். 18 வயது நிரம்பியவர் வந்து ஓட்டு போடும்போது, அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கும்போது, பிஸ்னஸ் செய்யும் பொழுது ஆதார் கார்டில் என்னென்னலாம் கொடுத்துட்டு வாங்கிடுறாங்களோ 18 வயசுன்ட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதில் வந்து இந்த உடல் உறவும் அடங்கும். அது வந்து 2 பட்ட மனசு இருந்தால், மனமொத்து அவங்க ஒன்று சேர்ந்திருந்தால் அது நல்ல வார்த்தையா இருக்கு. அதுக்கப்புறமும் அவங்க என்ன ஏமாத்திட்டா எனக்கு அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் இருக்கு சார். அதாவது ஒரு தடவை ஏமாத்தினா உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க இல்லை, நீ பார் ஜார, அதாவது ஒவ்வொரு தடவையும் அவன் கூப்பிடும் போதெல்லாம் போற, இல்லை நீயா கூப்பிட்டு வர சொல்ற, அப்புறம் எப்படி அது வந்து வன்புணர்வோ அல்லது உடலுறவோ இருக்க முடியும்?
எனக்கு எடுத்துட்டான், எனக்கு சத்தியம் பண்ணா, கடவுள் மேலே எங்கள் மீனாட்சி சத்தியமாக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஏற்புடையது அல்ல. அதனால் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இன்றைய தேதியில் இளைஞர்கள் வந்து இப்படி இருப்பது வந்து சாதாரணமாகத்தான் இருக்க வேண்டும். அதை தாண்டி நீங்கள் வந்து பெருசாக கற்பனை பண்ணி அவன் வந்து குற்றம் புரிந்தவன், அவனை ஜெயிலில் போட்டுடணும், 14 வருஷம் போடணும், அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணுன்றதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. எனவே போலீஸ்காரங்க வந்து இது சட்ட ரீதியாக அப்படி கொடுக்கவும் முடியாதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இதன் மூலமாக நிறைய ஆண் பிள்ளைகள் வந்து அப்பாடா தப்பிச்சும் போலுக்குது. ஏன்னா அவனுக்கு எந்த வித தொடர்பு இருக்காது எக்ஸப்ட் பேசுனதை தவிர. இல்லை பேசியிருந்திருப்பான், ஒரு மணிக்கணக்கில் பேசியிருந்திருப்பான், டெலிஃபோனில் செல்ஃபோனில் பேசியிருந்திருப்பான், இன்னும் எதிர்க்க கூட பேசியிருப்பான், தொட்டு கூட இருக்க மாட்டான், ஆனால் பயந்து நிற்பான் அவன். இனிமேல் அந்த மாதிரி ஆண் மகன்கள் 18 வயதுக்கு மேலாக 21 வயதுக்கு மேலாக இருப்பவர்கள் பயப்படுவானா, நியாயமாக இருக்கணும். ஆனால் நீ வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து தவறுதலான ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு, சத்தியம் பண்ணிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் தான் குற்றமே ஒழிய, அதர்வைஸ் ஜஸ்ட் யூ கேன் ஹேவ் ஒரு மீட்டிங் போகிற மாதிரி போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாமா, பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கு. ஏற்கனவே நிறைய உணர்வு சிக்கல்கள், உறவு சிக்கல்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் இந்த தீர்ப்பு எப்படி நம்முடைய இளைஞர்கள் சார், நீங்கள் யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் சார். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நானும் உங்களை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் சொல்கிறேன். இது வந்து உங்கள் உணர்வு புரிந்து கொண்டாலும் கூட மாற்றங்கள் தேவையானதாக தோன்றுகிறது. எல்லாரும் வந்து இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் விதவிதமாக இருக்கிறாங்க. மாற்றங்கள் ஏமாந்துருமோன்ற ஒரு பயம். இல்லை, அந்த ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த ஒரு இன்ட்யூஷன் இருந்துனே இருக்கும், நம்ம ஏமாற போகிறோமான்ட்டு. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் இருந்திருக்க வேண்டும். நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமா என்று சொன்னால் ஏமாற்றப்படவில்லை என்றே தோன்றும். அதனால அந்த அனாவசியமாக ஒரு அப்பாவியை வந்து ஜெயிலில் வைக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லைன்னு சொல்லி அந்த இளைஞன் சட்டப்படி ஒரு அப்பாவி. ஓகே, சட்டப்படி ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் சொல்லும் கூற்றுப்படி இவன் வந்து ஒரு அப்பாவி தான். அதனால நீங்களும் நானும் சொல்றதுனால ஒன்றும் இல்லை. அதனால நியாயமா இருக்கணும் அப்படின்றதான் இது தெரிவிக்கிறாரு. மோரோவர் இளைஞி காதலில் இருக்கும் பொழுது கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் தவறு அல்ல. அதே மாதிரி ஒரு இருவருமே ஒப்புதலாக இருந்து ஏதாவது நடந்திருந்தாலும் அந்த கன்சென்சுவல் செக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் வந்து சரியாக தான் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே சொல்கிறது. இவராவது கட்டிப்பிடிக்கிறத சொல்றாரு, அங்க 2 அடல்ட்டுங்க ஒன்னா இருந்தாலே தப்பு இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதனால இதை பொறுத்த வரைக்கும் இந்த 482 டைரக்ஷன் படி இந்த பையன் வந்து ஒரு நல்ல பையன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் மேல் சட்ட ரீதியாக எதுவும் தப்பு பண்ணல, கட்டி பிடிச்சிக்கலாம், முத்தம் அதுக்கு மேலே போகாத அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு ஜட்ஜி. கட்டிப்பிடி, முத்தம் கொடு, ஆனால் அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி போனேன்னா நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்யும், பாயும். அதான் புரிஞ்சுக்கிறவங்க. எஸ்.